பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இன்னைக்கு நம்ம ப்ரோமோவில் பார்த்த கண்டென்ட் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. அதாவது ராணுவுக்கு கையில அடிபட்டு பின்னாடி எலும்பு டிஸ்லோகேட் ஆயிடுச்சு இல்லையா, கையில ஷோல்டர்ல. ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேம் பிளான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஈக்குவலா பிளான் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா 3 டீம் மட்டும் 3 பேர், மற்ற 2 டீம் 2 பேர் அப்படின்னு பிளான் பண்ணதே மிகப்பெரிய தப்பா போச்சு. அதுலேயும் ராணுவ தூக்கி தனியாக 2 பேர் டீமில் போட்டது தான் மிகப்பெரிய தப்பு. இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன். பேசாமல் ராணுவ விட்டுருந்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 3 பேர் டீமில் போயிட்டு நல்லாவே விளையாண்டுருப்பாப்புல. ராணுவ் என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை. எப்படி இந்த கேமை விளையாடணும் அப்படிங்கிற தன்மை இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ராணுவோட நிலைமை ஆகியிருக்கு. ஸோ நல்லாவே தெரியுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட டீம் பண்ணது தான். ஏன்னா மஞ்சரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக கேம் விளையாட முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஆனால் மஞ்சரி இருந்துக்கிட்டு இல்லை நான் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயரு, ஆண்களுக்கு நிகராக என்னாலையும் கேம் விளையாட முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராணாவோட டீம் அப் ஆனது வந்து மிகப்பெரிய தவறாக போயிருக்கு. ஜெஃப்ரி ஈஸியாக வந்து மஞ்சரிக்கிட்ட இருந்து கல்லெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போகிறாப்புல. அப்போவே ஈக்குவலாக டீமை போடுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இல்லை நான் 2 பேரோடையே ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் முத்து வந்து வாண்டடாக ராணாவை கூப்பிட்டு மஞ்சரியோட ஜாயின் பண்ணதும் இப்போ மிகப்பெரிய ஒரு தப்பாக போயிடுச்சு. ஸோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து என்ன தான் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலி அவர் வந்து ரொம்பவுமே வீக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் மூலயமா. இப்போ ராணாவுக்கு கையில் அடிபட்டு போச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வார டாஸ்கில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன, கரெக்டாக 3 பேராக விளையாட போகிறாங்க. 4 டீமாக இருக்க போகுது. சுவாரஸ்யமாக நாளையிலேருந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.